ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைத்தன் லேர்னர்ஸ். சாப்டர் 2ஓட தியரி பாட்டை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் டேட்டா ரெப்ரசன்டேஷன். அதாவது இந்த லெசன்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இப்போ கன்வெர்ட் 43 டெசிமல் டு பைனரி யூசிங் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். இப்போ 43 பேஸ் வந்து 10 இருக்கு. 10னா என்ன? 10னா என்ன நம்பர் வரும்? பேஸ் 10 இருந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும்னா டெசிமல் நம்பர் வரும். இப்போ பைனரியா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா பைனரியோட பேஸ் 2. இதை வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்ல பைனரியா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 43 இதை வந்து டிவைடட் பை 2 பண்ணா 2 2s are 4, 2 1s are 2, ரிமைண்டர் 1 இருக்கு. இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் சைட்ல எழுதணும். 2 10s are 20, இப்போ ரிமைண்டர் 1. இங்க 2 5s are 10, இங்க ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ 0வே நம்ம போட்டுக்கலாம். இங்க 2 2s are 4 தான் வரும். ஸோ ரிமைண்டர் 1. 2 1s are 2, ரிமைண்டர் 0. இப்போ நம்ம இது டவுன்வர்ட்ஸா எழுதணும். இப்போ ஆன்சர் என்னன்னா 1 0 1 0 1 1, பேஸ் 2. இதுதான் ஆன்சர். இப்போ இதுதான் நம்ம கொஸ்டின். இது வந்து மேல நம்ம 0 1 2 3 4 5 இப்படி நம்பர் பண்ணிக்கிட்டேன். 1 இன்ட்டு இந்த பேஸ் 2 வந்து ஹோல் நம்பரை எடுத்துட்டு பவர் 0 போட்டுக்கணும். இங்க மேல போட்டிருக்க நம்பர்ஸை வந்து பவர்ஸா எடுத்துக்கணும். இப்போ 1 இன்ட்டு 1 2 பவர் 1. இங்க வந்து ஆன்சர் 1, இங்க ஆன்சர் 2. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 2 பவர் 2 பண்ணா 0 தான். நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 2 பவர் 3, அப்ப 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 2 பவர் 4, 0 வந்திருக்கனால ஆன்சர் 0 தான். லாஸ்ட் ஒன் வந்து 1 இன்ட்டு 2 பவர் 5. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 32. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 10 11. 32 plus 11 3 4, ஆன்சர் 43. இதே ஆன்சர் தானே இங்க கொஸ்டின்ல 43ன்னு இருக்கு. ஸோ நீங்க போட்டிருக்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இங்க 200 கொடுத்துருக்காங்க. டெசிமல்ல இருந்து பைனரியா மாத்தணும். ஸோ இப்போ நம்ம வந்து 200க்கு போடுவோம். 200 டிவைடட் பை 2னா இங்க 100 வரும். 100 ரிமைண்டர் 0. 2 divided by 50, remainder 0. 2 25 is equal to 50. Upper remainder 0. 2 1s are 2, 2 2s are 4, remainder 1. 2 6 are 12, remainder 0. 2 3s are 6, remainder 0. 2 1s are 2, remainder 1.
இப்போ இதை வந்து கீழே இருந்து மேலே போடுவோம். இப்போ ஆன்சர் 1100101000. இதுதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின்ல கன்வெர்ட் 4.8125 டெசிமல் டு பைனரி. இந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்ம ஹோல் நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 4, அதை வந்து அதை மட்டும் அப்படியே டிவைட் பண்ணிட்டு வரணும். அப்போ 2 2s are 4, 0, 2 1s are 2, இதுக்கும் 0. இதை வந்து இப்படி போடணும். நெக்ஸ்ட் 0.8125, இதை வந்து இங்க பாயிண்ட் இருந்ததுனால நான் வந்து இங்க 0 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்க இந்த ஹோல் நம்பரை 4 இங்க டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இங்க எதுவுமே கிடையாது. அப்போ 0.8125 இன்டூ 2 நம்ம எதுவா மாற்ற போறோம், பைனரியா. பைனரியோட பேஸ் 2. ஸோ நான் இன்டூ 2 பண்ணியிருக்கேன். ஆன்சர் இருந்ததுன்னா 1.6250. இது ஆன்சர். இப்போ மறுபடியும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு டிஜிட்டை மட்டும் வச்சுட்டு நீங்க எப்போதுமே பண்ண முடியாது டெசிமல்ல, அதாவது பாயிண்ட் வைஸ்ல. ஸோ இங்க மறுபடியும் பண்ணும்போது 0ன்னு ஆரம்பிக்கணும். 1.6250 அப்படியே போடக்கூடாது. 0.6250 இன்டூ 2 அப்படின்னு போட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 1.2500. அப்புறம் மறுபடியும் 0.2500 இப்படி போட்டுட்டு இன்டூ 2 ஆன்சர் 0.5000. அகைன் நான் வந்து 0.5000 இன்டூ 2 போட்டிருக்கேன். அப்போ ஆன்சர் 1.0000. இதை வந்து நம்ம மேலிருந்து கீழே எடுக்கணும். எந்த ஹோல் நம்பர்ஸை மட்டும் 1101 மட்டும். இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4க்கு டிவைட் பண்ணோம்ல, அந்த ஆன்சர் எழுதணும். அப்போ 100. இதுதான் ஹோல் நம்பருக்குரிய ஆன்சர். அதுக்கப்புறம் பாயிண்ட் இருக்கு. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு இதுக்குரிய ஆன்சர் எழுதணும். ரிமைனிங் 8125 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குரிய ஆன்சர் எழுதணும். ஸோ அதுக்குரிய ஆன்சர்னு பார்த்தா 1101. இதுதான் ஆன்சர். இப்போ வந்து இந்த இடத்துல 4.8125க்கு பதிலா 0 0 1 00 11 point 0 1 0 1 0 1 பேஸ் 2. இதுல இருந்து பைனரியில இருந்து டெசிமலா மாத்த சொல்லியிருக்கேன். டெசிமலா மாத்தணும்னா நம்ம 0 1 2 3 4 அப்படி போட்டோம். அந்த மாதிரி 0 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர் பண்ணிட்டு இந்த சைடு -1 -2 -3 -4 -5 -6 இந்த மாதிரி நம்பர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 1 into
2 power minus 6. இங்கே வந்து 0 into 2 power minus 5. இங்கே 1 into 2 power minus 4. இங்கே 0 into 2 power minus 3. Next 1 into 2 power 1. Sorry, 2 power minus 2. இங்கே 0 into 2 power minus 1. Next normal தான். 1 into 2 power 0. 1 into 2 power 1. 0 into 2 power 2. 0 into 2 power 3. 1 into 2 power 4. Last one. 0 into 2 power 5. So இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 into 1 by 2 power 6. Next ஒனுக்கு 0. Next ஒனுக்கு 1 into 1 by 2 power 4. இது எப்படின்னா a power minus m is equal to 1 by a power m. இந்த ஃபார்முலா வச்சு தான் யூஸ் பண்றது. இப்போ இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து 1 into 1 by 2 power 2. இதுக்கு ஆன்சர் 0, ஆன்சர் 1, 2, 0, 0, 16, finally 0. இங்க போட்டு பார்த்தோம்னா இங்க 1 by 64 வருது. 64 இங்க 1 by 16. இங்க 1 by 4. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.015146. இந்த 1 by 16 நம்ம மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.0625. 1 by 4 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.25. இப்போ நம்ம இந்த கடைசியா வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் மட்டும் அப்படியே ஆட் பண்ண போறோம். ஃபைனல் ஆன்சர்ஸ் என்னென்ன வந்துச்சுன்னா 0.015146.
next 0 அப்புறம் 0.0625 இது ஓவர் next 0 ஓவர் அப்புறம் 0.25 next 1 to 16 add பண்ணோம்னா 6 4 6 7 12 1 carrying 2 plus 1 3.689 ஆன்சர் என்னன்னா 19.327646 base 10 இதுதான் ஆன்சர். Fourth questionல convert இந்த number to decimal hexadecimal sorry இங்க base வந்து 2 10 கிடையாது binary to hexadecimal. இப்போ binary to hexadecimalனா ஒரு சின்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க 8421 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அந்த நம்பரை அப்படியே எழுதிக்க போறோம் 10101110 இந்த நம்பரை அப்படியே எழுதிக்காச்சா. இப்போ 8421ல ஹெக்ஸாடெசிமல்னா எப்போதுமே 4 டிஜிட்ஸா எடுத்துக்கோங்க 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து 0 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்கா 4 டிஜிட்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் 4 டிஜிட்ஸா பிரிக்கணும் 1 2 3 4 நெக்ஸ்ட் இங்கிட்டு இடம் இல்லைன்னா இங்க 0 சேர்த்துக்கணும் 4 டிஜிட்ஸ்க்கு மேல 2 டிஜிட்ஸ் தான் இருக்கு ஸோ 2 டிஜிட்ஸ் எக்ஸ்ட்ரா 0 சேர்த்துக்கிட்டேன். இப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த 8421ஓட கம்பேர் பண்ணுங்க. இங்க 1 0 1 0 இருக்கா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இது வந்து அப்படியே இந்த 8421க்கு கீழே நேரா எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து 8க்கு நேரா 1 இருக்கு ஸோ 8 2க்கு நேரா 1 இருக்கு 8 + 2 = 10. 10 வந்து நம்ம ஏன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாலும் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் டபுள் டிஜிட் நம்பர்ஸ்க்கு. அப்போ இதோட ஆன்சர் A. நெக்ஸ்ட் ஒன்னுக்கு 1011 இருக்கு 1011 இப்ப 8க்கு நேரா 1 இருக்கு ஸோ 8 2க்கு நேரா 1 இருக்கு அப்ப 10 1க்கு நேரா 1 இருக்கு 10 + 1 = 11 11 வந்து B ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் B. இப்ப கடைசியா 0010 இருக்கு 0010 இங்க 1 எதுக்கு நேரா இருக்கு 2க்கு நேரா இருக்கு ஸோ அப்ப ஆன்சர் 2. இப்ப ஆன்சர் என்னன்னா ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 2B A base 16 இதுதான் ஆன்சர்.
இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா கன்வெர்ட் பைனரி நம்பர் டு ஹெக்ஸாடெசிமல். லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான். இதை வந்து டைரக்டா நான் இதுலயே பிரிக்க ஆரம்பிச்சிடுறேன். பாயிண்ட் இங்க இருக்கு, லாஸ்ட் சம்ல பாயிண்ட் இல்ல. பாயிண்ட் இருக்குன்னா நம்ம பிரிக்கிறது பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இப்படி பிரிக்கணும், பாயிண்ட்டுக்கு அந்த சைடு இப்படி பிரிக்கணும். ஸோ 1 2 3 4 இது வரைக்கும் ஒன்று. அப்புறம் இங்க நம்பர்ஸ் இல்லை, ஸோ இங்க 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து 1 2 3 4 டிஜிட்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் 1 2 3 4 டிஜிட்ஸ் கரெக்டா இருக்கு. இப்போ இந்த 8 4 2 1 போட்டு பார்ப்போம். 4 2 1ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்தே போலாம். 1 0 1 0. ஸோ ஆன்சர் வந்து 8 + 2 = 10. 10ஓட இது வந்து என்னது? A. 10 A ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 1 1 1 0. 1 1 1 0னா 8 10 11 12 13 14 14 வருது. 14 வந்து என்னன்னா E ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் 0 1 0 1 0 1 0 1. இது வந்து என்னன்னா 4 + 1 அதாவது 5. நெக்ஸ்ட் ஒன் வந்து 1 1 0 0. ஸோ இங்க வந்து 12. 12னா C. இப்போ ஆன்சர் என்னன்னா AE 0.5C. base 16. இதுதான் ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின்ல ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி அப்புறம் ஆக்டல் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பைனரியா மாத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிக்கிறேன். ஹெக்ஸாடெசிமல்ல வந்து நாம நார்மலா 8421 ஒரு டிஜிட் சொல்லியிருக்கோம்ல. இந்த 8421ல வந்து ஹெக்ஸாடெசிமல்ல 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கும். 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கும். ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் என்ன? 16. அப்புறம் ஆக்டல்ல வந்து 3 டிஜிட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும் இந்த 8421ல. ஏன் ஆக்டல்ல வந்து 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கோன்னா இதோட பேஸ் என்ன? ஆக்டலோட பேஸ் 8. ஆக்டலோட பேஸ் 8. இதோட பேஸ் 16. இப்போ வந்து 8421 16 ஹெக்ஸாடெசிமல்ல ஏன் 16ல வந்து 4 டிஜிட்ஸ் எடுக்கணும்னா 8 + 4 2 + 2 + 1. இது நாலுத்தையும் ஆட் பண்ணா 15 வரும். அந்த 15 என்னன்னா 0ல இருந்து 15 வரைக்கும் இருக்கா? ஹெக்ஸாடெசிமல்ல 0ல இருந்து 15 வரைக்கும் நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 15 ஆன்சரா வரும். இங்க வந்து ஆக்டல்ல வந்து 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும். அப்ப இந்த 8421ல 8 கேன்சல் பண்ணிட்டு 421 ஏன் எடுக்கிறோம்னா இதை ஆட் பண்ணா 7 வரும். இதனாலதான் நம்ம வந்து 4 டிஜிட்ஸாவும் 3 டிஜிட்ஸாவும் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்குள்ள போலாம். இப்போ வந்து Bனா என்ன? ஃபர்ஸ்ட் Bனா 11ன்னு அர்த்தம். இப்போ 8421 படி பார்த்தோம்னா 1க்கு வந்து 0 0 0 1. ஃபர்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து பைனரியா மாத்திக்கிறோம். அடுத்தது 9க்கு வந்து 1 0 0 1. நெக்ஸ்ட் 4க்கு வந்து 0 1 0 0. 8க்கு வந்து 1 0 0 0. பாயிண்ட் 11 இருக்கா? 11க்கு 1 0 1 1. அடுத்தது 6. இப்போ 0 1 1 0. இப்போ பைனரியா நம்ம மாத்தியாச்சு.
அடுத்தது ஆக்டல். ஆக்டலுக்கு வந்து 3 டிஜிட்ஸ் தான். ஸோ 4 to 1. இதை வந்து நம்ம 3 பிரிச்சுக்கலாம். எப்போதுமே நம்ம பாயிண்ட்ல இருந்தா பிரிக்க ஆரம்பிக்கணும். பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வந்து இப்படியும், பாயிண்ட்டுக்கு அந்த சைடு இப்படி பிரிக்கணும். ஸோ 3 பிரிச்சோம்னா இப்படி 3 3 3 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 3. இதுக்கு வந்து வேணா 2 0 ஆட் பண்ணிக்குவோம். எப்படினாலும் அதுக்குரிய வேல்யூ 0 தான். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து 3 3 இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்குவோம். 3 3 செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். 0 0 1னா இந்த 4 to 1 0 0 1, அதாவது 0 0 1. அப்பனா இது 1க்கு நேரா தான் 1 இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 1. 1 0 0னா 4க்கு நேரா 1 இருக்கு. ஸோ 4. இப்போ 1 0 1னா 4 plus 1, 4க்கு நேராவும் 1க்கு நேராவும் இருக்கு. அப்போ 4 plus 1 5. நெக்ஸ்ட் இது வந்து 1. நெக்ஸ்ட் ஒன் 0. பாயிண்ட் 101 101 வந்து 5. அதுவும் 101. ஸோ 5. 100னா 4. 8. பேஸ் 8. அதை போட்ட மறந்துடக்கூடாது. பேஸ் எல்லாத்துக்கும் போடணும். அது போட்டாதான் அந்த half mark கிடைக்கும். இப்போ 7th question வந்து convert octal to binary and hexadecimal. அந்த 8421. இப்போ வந்து ஆக்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 8 கேன்சல் பண்ணிட்டு 421 மட்டும் எடுத்துட்டு நம்ம பைனரியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 7க்கு வந்து என்னது 1 1 1, 4 5 6 7. 5க்கு வந்து 1 0 1, 6க்கு வந்து 1 1 0, 4க்கு வந்து 1 0 0, 3க்கு வந்து 0 1 1, பாயிண்ட் 5க்கு வந்து 1 0 1, 7க்கு வந்து 1 1 1, 0க்கு 0 0 0, 4க்கு 1 0 0. இப்போ வந்து பைனரி ஓவர். ஹெக்ஸாடெசிமலை கண்டுபிடிப்போம். ஹெக்ஸாடெசிமலுக்கு 8421 அப்படியே எடுத்துக்குவோம். ஸோ இதுல வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். 4 4 பிரிக்கணும். ஏன்னா இது ஹெக்ஸாடெசிமல். 1 0 1 1 1 1 0. நெக்ஸ்ட் 4. இந்த சைடு பிரிக்கும்போது இப்படியும், அந்த சைடு புள்ளிக்கு அந்த சைடு பிரிக்கும்போது இப்படியும் பிரிக்கணும். 4 4 4. நெக்ஸ்ட் 3 இருக்கா, இதுல ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி செப்பரேட் பண்ணக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க வந்து 4 1 1 1 0 1 1 1 இருக்கா. இப்போ 7. இப்போ 1 0 1 1, 8 10 11. 11க்கு என்னது B. அப்புறம் 1 0 1 0, 8 plus 2 10. 10க்கு A ஹெக்ஸாடெசிமல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 0 0 1 1 3, பாயிண்ட் 5, அதாவது 1 0 1 1, 5 கிடையாது, சாரி. ஒன் 0 1 1க்கு வந்து 8 10 11. 11க்கு வந்து B. நெக்ஸ்ட் 1 1 0 0. 0 0க்கு வந்து 10 12. 12க்கு வந்து C தான்.
அப்புறம் 0 1 0 0. இப்போ வந்து 4 தான் ஆன்சர். ஸோ 16. இதுதான் ஹெக்ஸாடெசிமலோட ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.